ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செமஸ்டர் 2ல் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் யூனிட்டில் இன்னும் கொஞ்சமாக இருக்குது. அதை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக முடிச்சு செகண்ட் யூனிட்டை முடிச்சிடலாம். போன வீடியோவில் நம்ம டோரிக் ஆர்டர், அந்த டோரிக் காலம் வரைக்கும் முடித்தோம். இந்த வீடியோவில் அயானிக் காலம்லேருந்து ஆரம்பிப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். அயானிக் ஆர்டரில் பேஸ், ஷாஃப்ட் அண்ட் கேபிட்டல் இது மூணுமே இருக்குது. அண்ட் அதோட பேஸ் டயாமீட்டரோட ஹாஃப் சைஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் டாரஸ். டாரஸ்னால் டோனட் ஷேப்பில் ஒரு விஷயம் கீழே இருக்கும். அண்ட் அதை தான் டாரஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது லைக் இதோட காலம் ஹைட் 9 டைம்ஸ் ஆஃப் அந்த லோயர் டயாமீட்டரை விட 9 டைம்ஸ் அதோட ஹைட்டில் இருக்கும். அண்ட் இதில் ஒரு 24 ஃப்ளூட்ஸ் செப்ரேட்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எதை வச்சுன்னா ஃபில்லட்ஸ் வச்சு. அண்ட் இந்த அயானிக் ஷாஃப்ட்ஸ் டோரிக் கோன்ஸை விட டாலராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது இதுக்குன்னு லைக் இந்த அயானிக் ஆர்டருக்கு ஒரு ஸ்பெஷலான கேரக்டரிஸ்டிக் இருக்குது. இது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் தான் அயானிக் ஆர்டர். அதுக்கடுத்து கார்னித்தியன் ஆர்டர். இந்த கார்னித்தியன் ஆர்டர் லைக் ஒரு மோஸ்ட் டெக்கரேட்டிவான ஒரு காலம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க இதில் சென்டாசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அங்கே இருக்கிற ஷாஃப்டெல்லாம் பார்க்குறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இந்த காலம் சைஸ் லோயர் டயாமீட்டரோட 10 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் இதில் அவங்க லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஷாஃப்ட்டில். இது டோரிக் அண்ட் அயானின் காலம் முன்னாடி பார்த்தோம்ல, அது கம்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்காதான். இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குமா. லைக் நார்மலாக காலம் அப்படி இருக்காமல் ஒரு மாதிரி ஃப்ளாட் அப்பியரன்ஸ் தரது தான் இந்த காலம். அண்ட் ஏத்தன்ஸில் இருக்கிற டெம்பிள் ஆஃப் பார்த்தனான்னு பார்க்குறோம். இது ஆக்சுவலாக ரொம்ப லைக் ஆர்கிடெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே இது தான் நம்மளை படிக்க வைக்க சொல்லுவாங்க. இல்லைன்னா ஸ்டார்டிங்லேயே இது தான் நம்ம படிப்போம். அண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் இந்த பார்த்தனோட ஆர்கிடெக்ட்ஸ் யாருன்னா இட்டைனஸ் அண்ட் கேலிக்ரட்ஸ். இவங்க 2 பேர் தான். அண்ட் இதை ஒருத்தர் ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னா ஃபைடியாஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அவங்கள. அண்ட் அந்த அக்ரோபோலிஸ் அந்த பீரியடில் இதுதான் ஒரு லார்ஜஸ்ட் பில்டிங்காக சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஏத்தன் பார்த்தனான்ஸ் இருந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த பில்டிங்கை டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பில்டிங் லைக் இந்த ஒரு ஸ்கல்ப்சர் இல்லை இந்த விஷயம் ஃபுல்லாகவே அந்த காலத்திலே மார்பிளால் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ரெக்டாங்குலர் பிளான் 71 மீட்டர் × 32 மீட்டர். 32 மீட்டருன்றது ஒரு 10 மாடிக்கு சமம். அந்த அளவுக்கு பெருசாக கட்டியிருக்காங்க அந்த விஷயத்த. அண்ட் இதை 3 ஸ்டெப்ஸ் ஏற்றி அதுக்கு மேலே தான் இந்த பார்த்தனான் கட்டியிருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்டெப்ஸோட த்ரெட்டுமே 17 சென்டிமீட்டர் இருந்திருக்கு. அண்ட் அதோட ரைஸ்னால் த்ரெட்டுன்றது நம்ம கால் வைக்கிற இடம், ரைஸுன்றது ஸ்டெப்ஸ் ஏறுற இடம். இது ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா நம்ம ஆர்கிடெக்ட்ஸ். அது 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டர்னால் எவ்வளோ பெருசு. நம்ம லாங் சைஸ் ஸ்கேல் கூட இன்னொரு லாங் சைஸ் ஸ்கேல் 10 சென்டிமீட்டர் வெட்டினா அவ்வளோ பெருசு இருந்திருக்கு. அண்ட் இது ஆக்டா ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 8 காலம் வச்சுருக்காங்க, பேக்லேயும் 8 காலம் வச்சுருக்காங்க. 2 சைட்லேயும் 17 காலம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எழுதிக்கோங்க. இதெல்லாம் ஒரு 16 மார்க்கில் கேட்டால் இதை நம்ம ஒரு பாயிண்ட்டாக எழுதலாம். அண்ட் அங்கே நடுவில் இருக்க இன்டர்மீடியட் காலம்ஸோட டயாமீட்டர் 1.88 மீட்டர் இருக்கான். அண்ட் எண்ட் காலம்ஸ் எல்லாமே 1.9 மீட்டர் இருக்கான். எவ்வளோ இப்படி அக்யூரேட்டாக எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றது தெரியல. அண்ட் அதை சுற்றி இருக்க காலம் அதான் மொத்த காலம் எல்லாத்தோட ஹைட்டுமே 10.4 மீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க டோரிக் ஸ்டைல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடி படித்தோம்ல காலம் ஸ்டைலில், அதில் டோரிக் ஸ்டைல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த காலம் எல்லாமே கான்வெக்ஸாக இருந்திருக்கு லைட்டாக. ஸோ தட் ஆப்டிக்கல் இல்யூஷன் தரலாம் அப்படி சொல்லிட்டு. அண்ட் இந்த டெம்பிள் ஆக்சுவலாக இது டெம்பிள். இதை நான் ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணியிருக்கணும், மனுஷருங்க. அண்ட் இந்த டெம்பிள் லைக்
ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அதில் இருக்க அந்த ஏத்தனோட ஸ்டாச்சு இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட், அந்த மெஷர்மெண்ட் தான் 30x19 மீட்டர். அந்த மெஷர்மெண்ட்டில் அந்த ஏத்தனோட ஸ்டாச்சு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டாச்சுவோட ஹைட் வந்துட்டு 13 மீட்டர், இன்க்ளூடிங் த பெடஸ்டைல்னால் கீழே ஒரு பெடஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. அந்த பெடஸ்டைலையும் சேர்த்து அதோட ஹைட் வந்துட்டு 13 மீட்டர் தான். அண்ட் இதோட வெஸ்ட் சைடில் வந்துட்டு ஒரு வெர்ஜின் சேம்பர் இருக்குது. அந்த சேம்பர் தான் அந்த பார்த்தோம். அண்ட் ரூஃபுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு 4 ஐகானிக் காலம் வச்சுருக்காங்க. அண்ட் ரீர் சைட் பின்னாடி சைடில் வந்துட்டு ஓப்பிஸ் தோமஸ் அப்படின்னா வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு அந்த மெயின் செல்லுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு குட்டி ஒரு க்ரீக் ஒரு யாரோ ஒரு சாமியை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல, ஓகேவா. அண்ட் அதில் அந்த என்டாப்லர் வந்துட்டு 3.4 மீட்டர் இருந்திருக்கு. அண்ட் இதில் இன்க்ளினேஷன் வந்துட்டு கரெக்டாக 13.3 டிகிரி கொடுத்துருக்காங்களாம். அண்ட் அதோட ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி பிரைட் கலர்ஸ், ஒரு மாதிரி ரிச் ஃபீல் கொடுக்கணும் அந்த மாதிரி அங்கே ஸ்கல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்புறம் அவ்வளோதான். நம்ம காலத்தில் இப்போலாம் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு மாஸ்கில் ஒரு சாப்பெல்லாம் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த விஷயம். இதுதான் அந்த பேத்தனான். இதுதான் அந்த ரீர் சைட் பின்னாடி சைடு இருக்கிறது, அந்த செல்லுக்கு பின்னாடி. இதுதான் மெயின். இதில் வந்துட்டு ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ அவங்க ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்கல்ல, ஃப்ரண்ட்டில் கான்வெக்ஸ் ஒரு விஷயம் கொடுத்து அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படி சொல்கிறது தான் இந்த இடத்துல. அண்ட் வந்துட்டோம். அதுக்கடுத்து வந்துட்டு எவல்யூஷன் ஆஃப் க்ரீக் டெம்பிள் போக 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 எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னு தான் இந்த இடத்துல பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆண்டா. அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா 2 காலம் தான் இருக்குமா. டபுள் ஆக்டானா 2 சைடுமே 2 காலம் இருக்குது. நெக்ஸ்ட்டு தொலோஸுன்றது சுற்றி சர்க்குலராக காலம் பேஸ் பண்ணுறது. இதை வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு தான் அறிவில்லைன்னு தான் சொல்ல மாட்டேன். லைக் இது நான் நினச்சிருந்தா நம்ம இப்படி ஒரு கான்செப்டுன்னு சொல்லி கூட ஒரு விஷயத்தில் யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ தான் தோணுது, உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து ப்ரோ ஸ்டைலில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் 4 காலம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆம்பி ப்ரோ ஸ்டைலில் வந்துட்டு 2 சைட்லேயும் வந்துட்டு 4 காலம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு டைப்ரெட்டல், பெராப்ரெட்டல் அந்த மாதிரி இருக்கிறது தான். சுற்றி எவ்வளோ காலம் ப்ளேஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பேர் வச்சுக்கிறது தான் இதெல்லாம். அதுக்கடுத்து மெயின் அக்ரோபோலிஸ் அட் ஏத்தன்ஸ், இதை பற்றி பார்ப்போம். இது வந்துட்டு ஒரு க்ரீக் சான்ச்சுரியிலே ஒரு கிரேட் சுப்ரீம் எக்ஸாம்பிளாக இருந்திருக்கு. அண்ட் இது வந்துட்டு ஒரு மேசிவ் ஃபார்ட்டிஃபிகேஷன், ஒரு ஒரிஜினல் மேசிவ் ஃபார்ட்டிஃபிகேஷனாக இருந்திருக்கு. அண்ட் இதோட என்ட்ரன்ஸ் கேட் வந்துட்டு வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருந்திருக்கு. இது வந்துட்டு ஒரு டார்க் ஏஜஸ் அந்த காலத்துலேயே வந்துட்டு இது ஒரு பேலஸாக இருந்திருக்கு. அண்ட் அதே காலத்தில் வந்துட்டு இதை இடிச்சிட்டாங்க, டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அண்ட் 5th century BCயில் வந்துட்டு இது ஒரு புது பில்டிங். அண்ட் அந்த நேரத்தில் வர பில்டிங் எல்லாத்தையும் வந்துட்டு அக்ரோபோலிஸில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மோஸ்ட் ஃபேமஸ் க்ரீக் பில்டிங்லலாம் வந்துட்டு அந்தளவுக்கு அந்த ஏத்தன் அக்ரோபோலிஸ்லாம் கொண்டு வரல அப்படி சொல்ல வராங்க. அண்ட் இம்பார்ட்டண்ட் பில்டிங் ஆஃப் அக்ரோபோலிஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் பில்டிங் இது தான். மேபி 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது அந்த ப்ரோபோலே, பார்த்தனான், டெம்பிள் ஆஃப் ஏத்தன், எரெக்டியான், அப்புறம் வந்துட்டு ஒரு தேட்டர் ஆஃப் நயானஸ். இதெல்லாம் தான் ஒரு மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அக்ரோபோலிஸில் இருந்த ஒரு ஏதோ ஒன்று, ஓகேவா. இப்போ வந்துட்டு ப்ரோபோலே பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த விஷயம் வந்துட்டு ஒரு மானுமெண்டரியாக அந்த நேரத்தில் இருந்திருக்கு. அண்ட் இதோட ஆர்கிடெக்ட் யாருன்னா வந்துட்டு நெசக்லீஸா. தெரில இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்களா அப்படின்லாம், ஆனால் அப்படி தான் சொல்கிறாங்க. அண்ட் இது வந்துட்டு ஒரு ஹெச் ஷேப்டு கேட்வே வித் மெனி ஹால்ஸ், அதாவது ஒரு ஹெச் ஷேப்டு கேட்வே கொடுத்து அது போக போக நிறைய ஹால்லாம் இருந்திருக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ஃபசாட் வந்துட்டு டோரிக் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த ப்ரொப்போசல், இது ஆக்சுவலாக வந்துட்டு
லைக் நீங்கள் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுல்ல, லெவல் பேஸ் பண்ணி லெவலாக கட்டியிருக்காங்க. அண்ட் அதனால ஒரு இதுவும் ஒரு லெவலில் இருந்திருக்கு. இன்னர் ஹால் தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஹையர் லெவலில் இருந்திருக்கு. அண்ட் அதில் வந்துட்டு கிராஸ் வாலில் வந்துட்டு 5 டோர் வச்சுருக்காங்க. அண்ட் இன்னர் ஹால் அண்ட் அவுட்டர் ஹாலில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரூஃப் லைன்ஸ் இருந்திருக்கு. இங்கே தெரியுதா? இந்த ரூஃப் அதான் இந்த ரூஃப் லைன் அதை சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த அவுட்டர் ஹால் வந்துட்டு ஒரு 2 ரோ ஆஃப் அயனிக் காலம்ஸ் இது பேஸ் பண்ணி லைக் இதுதான் சப்போர்ட் காலம்ஸாக இருந்திருக்கு அந்த இடத்துல. இவ்வளோ தான் அது. அதுக்கடுத்து டெம்பிள் ஆஃப் ஆண்டனி இதுவும் வந்துட்டு நம்ம கேலிக்ரேட்ஸ் தான் கட்டியிருக்காரு. ஆக்சுவலாக இதில் இதில் வந்துட்டு சிசின்னு படித்தோமா, இங்கே கேகேன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் எது கரெக்டோ அதை தான் எக்ஸாமில் எழுதணும், இல்லைனா தப்பு போட்டுருவாங்க. அண்ட் இது வந்துட்டு ஒரு அயானிக் காலம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்துட்டு மார்பிளால் கட்டியிருக்குது. அந்த காலத்துலேயே மார்பிளால் கட்டியிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு சவுத் சைட், அந்த ப்ராப்ளே இருக்கிற சவுத் சைடில் தான் இது வந்துட்டு இருக்குது. வந்துட்டு இது 8.2 × 5.4 பார்த்தாலே தெரியுதுல்ல, குட்டி ஒன்று இருக்குல்ல மற்றதை கம்பேர் பண்ணும்போது. இது டெட்ரா ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. இது அவ்வளோதான். இந்த டெம்பிள் ஆஃப் எரெக்டைன் இதுதான் வந்துட்டு கடைசி டெம்பிள் அந்த அக்ரோபோலிஸ் இதில். அண்ட் இது வந்துட்டு இதுதான் வந்துட்டு கடைசியான ஒரு காம்ப்ளெக்ஸான டெம்பிளாக அந்த நேரத்தில் இருந்திருக்கு. இது கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் கட்டி வச்சுருக்காங்களாம். அண்ட் இதுவும் வந்துட்டு அயானிக் ஆர்டரில் கட்டியிருக்காங்க. இதோட பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்துட்டு அந்த ஓல்டு டெம்பிளில் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு அந்த ப்ராப்பலின்னு ஒன்று முன்னாடி கட்டினாங்களா அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இதை கட்டியிருக்காங்க. அண்ட் இதில் வந்துட்டு ஸ்லோப் அண்ட் அந்த வாலில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஹைட்டெல்லாம் கொடுத்து அப்படி கட்டியிருக்காங்களாம். அண்ட் இதோட செல்னால் வந்துட்டு கர்ப்பகிரகம். ஆக்சுவலாக நம்ம இதில் வந்துட்டு அந்த கர்ப்பகிரகம்னா கோவிலில் வந்துட்டு இருக்கும்ல, சாமி பார்ப்போம்ல ஒரு இடத்துல போயிட்டு, அதுதான் வந்துட்டு கர்ப்பகிரகா, அதுதான் வந்துட்டு செல்லான்னு சொல்லுவாங்க. அதே வந்துட்டு 2 லெவலாக இவங்க கட்டியிருக்காங்களாம். அண்ட் இதில் வந்துட்டு ஒரு டிஸ்டிங் ஃபியூச்சராக இருக்கிறதே இதோட போர்ச் தானா. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவ்வளோ தான். இது சரி, இது அதோட எலிவேஷன். வேறு ஒரு எலிவேஷன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.